வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் பத்தி பார்த்துருவோம். செக்டார் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், பிசினஸ் மாடல் மேனுஃபேக்சரர். இவங்க மெயினா மேனுஃபேக்சர் பண்றது வாட்டர் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். இந்த 3 ப்ராடக்ட் தான் மேஜரா மேனுஃபேக்சர் பண்றாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எஸ்எஸ்பி ஆர்எம்எஸ் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் மூலியமா ரிமோட்ல இருந்துகிட்டு பம்ப் செட்டை கண்ட்ரோல் பண்றது அண்ட் ஆன் ஆஃப் பண்றது, இது எல்லா விஷயமும் பண்ணலாம். மேஜர் ரெவன்யூ சோலார் வாட்டர் பம்ப் செக்மெண்ட்ல இருந்து தான் அதிகமா உங்களுக்கு ரெவன்யூ வருது. பாசிட்டிவ்ஸ் லீடர்ஷிப் இன் சோலார் பம்ப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பிஎம் கேயூஎஸ்எம் ஸ்கீம். சோலார் பம்ப் செக்மெண்ட்ல 25% மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட மானியம் 30-50% அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட மானியம் 30%. இந்த ஸ்கீம் மூலியமா இவங்களே பண்ணி தரது, இது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸ்ட்ராங் ஆர்டர் புக் அரௌண்ட் 2070 crore. நெக்ஸ்ட் 24 monthsக்கு இவங்களோட ஆர்டர் புக் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் டைவர்சிபிகேஷன். பம்பு மோட்டார் இந்த டிவிஷன் மட்டும் இல்லாம இவி மொபிலிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் அண்ட் சோலார் ரூப்டாப் செக்மெண்ட்டும் இவங்க விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஹை ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. லாஸ்ட் குவார்டர்ல பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35% அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 50%ன்னு ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இருக்கு. நெக்ஸ்ட் ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட்ஸ். டெப்ட் வந்து 0.4% தான் டெப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் டிக்ளைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது Q3ல Q2 கம்பேர் பண்ணும்போது 62% நெட் ப்ராஃபிட் கம்மி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 22% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. லாஸ்ட் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல 22% கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. தட் மீன்ஸ் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வர்றது டிலே ஆகும்போது அவங்களோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிரீமியம் வேல்யூவேஷன். ஐவி அண்ட் ஐஎம்பி கம்பேர் பண்ணும்போது பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் டிபெண்டன்சி ரிஸ்க். கவர்மெண்ட் ஸ்கீம் மானியம் இல்லை அப்படிங்கும் போது இவங்களோட சேல்ஸ் குறையிருக்கும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சோல்டு their holding around 1%. லாஸ்ட் குவார்டர்ல பார்க்கும்போது எஃப்ஐயும் அண்ட் டிஐயும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை 1% சோல்ட் பண்ணிக்கிறாங்க. மோர் ஓவர் எஃப்ஐ வந்து டோட்டலா எல்லா கம்பெனியும் விற்கும் போது டிஎல்ஐ வாங்குவாங்க. இந்த டிஎல்ஐயும் சேர்ந்து விற்கிறது ஒரு கன்சர்னா பார்க்கப்படுது. இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட் விசஸ் ஆக்சுவல் அண்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், ஐவி அண்ட் ஐஎம்பி வித் 5 years price history, EPS and PE growth, earning growth rate estimation and relative valuation with Kirloskar Brothers, KSP, Oswald Pump and Roto Pump. இந்த 4 கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளவும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 6777 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு 0.18%, 52 வீக் ஹை 1049 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 46% டவுன்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் லோ 456, 52 வீக் லோல இருந்து 24% அதிகமா ட்ரேட் ஆகுது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 51%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3%, ஏர்னிங் ஈல்டு 4.8%. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் 50% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 40% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க காட்டின சேல்ஸ் 2516 கோடி, அதையே ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 84% அதிகம். இதே லாஸ்ட் 2 years சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 29% அதிகம். நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 408 கோடி, அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 188 கோடி அதிகம். லாஸ்ட் 2 year ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 49% அதிகம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். 5 years ஆவரேஜ் 17%, அதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 year 21% அண்ட் லாஸ்ட் இயர் 24% மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 40 crore,
Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 91 crore அண்ட் Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 35 crore. நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2 பீட் பண்ணிருச்சு, பட் Q3 பீட் பண்ணல. 5 crore மைனஸ். 3 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது Q2 128% அதிகம், Q3 13% மைனஸ் அண்ட் Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது 62% மைனஸ். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். சக்தி பம்போட கம்பேர் பண்ண ரோட்டோ பம்ப், ஓஸ்வால் பம்ப் அண்ட் கேஎஸ்பி அண்ட் கிர்லோஸ்கர் பிரதர் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 34.6, இவங்களோடது 20.9, மீடியனோட 14x கம்மியா ட்ரேட் ஆகுது. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 7.5, இவங்களது 5.8, மீடியனை விட 2x கம்மியா தான் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 3.8, இவங்களது 2.7, மீடியனோட 1% கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 20%, இவங்களது 24%, மீடியனோட 4% அதிகம். நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 22, இவங்களது 25, மீடியனோட 3% அதிகம். அதே நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 13 அண்ட் இவங்களது 16, மீடியனோட 3% அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 30, இவங்களது 35, மீடியனோட 5% அதிகம். அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 41%, இவங்களது 50%, மீடியனோட 9% அதிகம். ஓவராலா பார்க்கும்போது வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு மீடியனோட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்க்கும்போது மீடியனை விட அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இவங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2, இவங்களது 2.3, மீடியனோட 0.3 அதிகம். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.3, மீடியன். பொதுவாக எந்த கம்பெனிலையும் அதிகமா டெப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 42.3, இவங்களது 41.2, மீடியனை விட டெப்ட் 1.2% கம்மி. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 16, இவங்க 21% வச்சிருக்காங்க, மீடியனோட 5% ரிட்டர்ன் ஆன் அசெட் அதிகம். நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 96%, இவங்க 127%, மீடியனோட 31% அதிகம். நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 59%, இவங்களது 88%, மீடியனோட 28% அதிகம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் yield. ரோட்டோ பம்ப்ஸ் தவிர மற்ற எந்த கம்பெனியும் பெருசா டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் நியூஸ் பார்த்துருவோம். 5 years வீக்லி சார்ட். லோ 63 ரூபா, மே 2023 வந்த லோ. ஹை 1387, ஜனவரி 2025 வந்த ஹை. ஷேர் இப்போ 200 SMA மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு லோ 456, மார்ச் 26 வந்த லோ. ஹை 1049, ஜூன் 2025 வந்த ஹை. இப்போ நியர்பை லோ கட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் போட்டு பார்த்துருவோம். ஹையிலிருந்து இப்போ ட்ரேட் ஆகிற வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 735 அண்ட் ஹை வால்யூம் 800, லோ வால்யூம் 489. லோ வால்யூமுக்கு மேலே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் லாஸ்ட் 5 years. ஓஸ்வால் பம்ப்ஸ் -34%, ரோட்டோ +61%, கேஎஸ்பி +453%, சக்தி பம்ப் +589% அண்ட் கிர்லோஸ்கர் +608%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு சக்தி பம்ப் -36%, ஓஸ்வால் பம்ப் -34%, ரோட்டோ -20% அண்ட் கிர்லோஸ்கர் பிரதர் +1%, கேஎஸ்பி +33%. ஓவராலா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பம்ப் டிவிஷன்ல சக்தி பம்ப் தான் 36% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. எபிட்டா மார்ஜின் 25%, net profit margin 16%, return on equity 35%, return on capital employed 50%. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ. டெப்ட் டு ஈக்விட்டி 0.4,
current ratio 2.25, interest covering ratio 13.64, debt to asset 41% and return on asset 21%. Financial health ratio பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ, பிரைஸ் டு சேல்ஸ் 2.6x, பிரைஸ் டு புக் 5.8x, enterprise value to EBITDA 11x and PEG ratio 0.2. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 ஸ்கோர் வாங்கிக்கிறது எக்ஸலன்ட். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயரோட ஹை 1345, லோ 64, இதனோட ஆவரேஜ் 704. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 37 ரூபா தான் நம்ம கால்குலேஷன் வருது அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 262. இதை ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 149. அதிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 136. பையிங் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 318% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 11.97, கரண்ட் இபிஎஸ் 27.13. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 126% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth. ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 21.91, கரண்ட் பிஇ 20.9. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 5% கம்மியா ட்ரேட் ஆகுது. இதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 48% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட். EPS growth 126% and income growth 49%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 87% கிடைக்குது. சக்தி பண்போட ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல கம்பேர் பண்ண மற்ற 4 கம்பெனியோட வேல்யூவேஷனை குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிர்லோஸ்கர் பிரதர் 52 வீக் ஹையிலிருந்து 30% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 7% இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பாட்டம் லைன் growth 5 years 42% improvement. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பொறுத்தளவுக்கு நம்மளோட மினிமம் கால்குலேஷனை 2 குவார்டருமே பீட் பண்ணிருச்சு அண்ட் Q2 Q3 கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 71 crore அதிகம். ஸோ 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 36% இருக்கு அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் இருக்கு. அதுல எபிட்டா மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் விட கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் கேஎஸ்பி லிமிடெட் பார்த்துருவோம். 52 வீக் ஹையிலிருந்து ஒன்லி 6% தான் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth 5 இயர்ஸ் CAGR 17% and bottom line growth 5 years CAGR 26%. நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2க்கும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 39 crore அதிகமா இருக்கு. 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 17% இருக்கு அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலா 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஓஸ்வால் பம்ப் 52 வீக் ஹையிலிருந்து 54% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 3 years CAGR 58% அண்ட் பாட்டம் லைன் growth ஆல்சோ 3 years CAGR 155%. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் நம்மளோட மினிமம் எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு.
Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 4 crore கம்மி. இந்த 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலிசிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 ஸ்கோர் வாங்குது. ஏர்னிங் growth ரேட் 166% இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூட தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரோட்டோ பம்ப்ஸ். 52 வீக் கையிலிருந்து 47% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth 5 years CAGR 18%. பாட்டம் லைன் growth 5 years CAGR 22%. நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2க்கும் Q3யும் பீட் பண்ணல. அதே சமயம் Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 1 crore அதிகம். 3 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. 2 ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூ தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் மைனஸ்ல இருக்கு. அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.